இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு காண. சின்ன சிறுசுகள்லாம் போய் சேருது. வயசான காலத்துல உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. உனக்கு தேன் நடக்குமா இல்ல உன் மகளுக்கு தேன் நடக்குமோ ஒன்னும் புரியலையே. அண்டங்காக்கா அவ்வளவு கொத்திருச்சு. இனி ஆயுசு முடிஞ்சு போகும். அடி பங்கசா, அடி பங்கசா. முட்டக்காரி, எனக்கு வீட்டுல வேலை இருக்கு, நீ வாரியா? நான் போறேன். நானும் வாரண்டி அலமேலு. பங்கசத்தை எப்படி அண்டங்காக்கா கொத்தி புரிச்சு நான் என்ன செய்வேன்? இந்த கவலையை கொண்டு நான் எங்க ஆத்துவேன்? நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் புருஷன் செத்தாரே, அண்டங்காக்கா கொத்தித்தானே அவர் ஆயுசு முடிஞ்சிச்சு. பங்கசை எத்தனை நாளைக்குன்னு தெரியலையேடி அலமேலு. இன்னைக்கா நாளைக்கா? செத்த 2 வாரத்தை அவள்கிட்ட பேசி ஆறுதலா சொல்லிட்டு வரலாம்லடி. உள்ள ஒரு கறி தானே. அவளுக்கும் எனக்கும் தான் ஆகாதுன்னு வச்சுல, அப்புறம் எதுக்கடி அவட்ட பேச சொல்ற? பேசாம வாரியா இல்லையா? எனக்கு நிச்சயதார்த்த வேலை இருக்கு. இன்னும் 1 நாளோ 2 நாளோ சாக போறவடி. 2 வாரத்தை பேசிட்டு வாடி. செத்த பிறகு என்ன அவளை போய் பார்க்கவா போறான்? என்னால முடியாதுடி மொட்டைக்காரி. செத்தாலும் அவ பொணத்து மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன். எனக்கு வேலை இருக்கு, நீ வந்தாவா, வராட்டி போ. அடி நில்லடி, நானும் வரேன். அடியலா இங்க பாருடி, உன் தம்பிக்காரனோட சண்டை ஓட்டு அவனுக்கு விருப்பமே இல்லாம வந்திருக்கேன். இங்க வந்து ஏதோ வீட்டுல இருப்போம்னு பார்த்தா ஏதோ நிச்சயத்துக்கு புடவை வாங்கவா அதுக்கு வாங்கவான்னு என்னையே இழுத்துக்கிட்டு திரியிற. என் பேத்தி அங்க கண்ணீரும் கம்பளையுமா இருக்க. உன் புள்ள நிச்சயதார்த்தத்துக்கு நான் புடவை எடுக்க வரணுமா? ஏம்மா, கையல் உனக்கு பேத்தினா ஜீவா உனக்கு பேரும் இல்லையம்மா. ஏம்மா என்னைய மட்டும் விரோதியா பாக்குற? விரோதியா பார்க்க வச்சுட்டியடி. பார்க்க வச்சது நீனு உன் பிள்ளையும் தானே. ஏதோ அவன் ஆசைப்பட்டான்னா அதையும் இதையும் நல்லதை பல்லதை சொல்லி எடுத்து சொல்லி புரிய வைப்பாளா? அவன் ஆடுற ஆட்டத்துக்கே பத்தி ஆடிக்கிட்டு திரியிற. அந்த அமுசாலா ஒரு பிள்ளையாமட்டி. அவ முகரையும் மூஞ்சியும் மண்டையில 4 மசர் இருக்க. அவள்லாம் என் வீட்டுக்கு மருமகளாட்டி. என் பேரனை கேத்த பொண்ணு அவள்லாம். அம்மா, ஜீவாவுக்கு அவளைதான் பிடிச்சிருக்கு. வாழ போறது அவன் தானே. அவன் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி பேசாதம்மா. பறக்குன்னு ஏதாவது சொல்லி விட்டுற போறான். ஓஹோ, சொல்லுவாரா உங்க புதல்வரு? எங்க சொல்றதான் பாப்பமே. கூட்டி கொண்டு வந்து அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறீங்களா? ஐயோ அப்படி இல்லம்மா. அவளை பத்தி ஏதாவது சொன்னா என்கிட்டயே சண்டைக்கு வருவான், அதனால சொன்னேன். அம்மா வந்துட்டம்மா, கொஞ்சம் அமைதியா இருமா. இவன் பைக் பார்க் பண்ணிட்டியாப்பா? பண்ணிட்டேம்மா. இன்னும் அம்சா அக்கா எல்லாம் வரலையா? இன்னும் காணமேப்பா. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேக்குறியா? அம்மா, நீங்க இதுக்கு வெளியில நின்னுட்டு நீங்க போய் உள்ள கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பாத்துட்டு இருங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா நான் கூட்டிட்டு வரேன். ஏன் இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொன்னா இத்தனை மணிக்கு வர மாட்டாங்களோ? அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கணுமாக்கே. அம்மா என்னடி, நம்மளுக்காக அவளைய காத்துக்கிட்டு இருக்கணுமா? பொண்ணு வீட்டுக்காரிகளுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணுமா? நம்ம வந்து முன்னாடி நிக்கிறோம், வர்றதுக்கு எம்பிட்டு நேரம்? அம்மாச்சி, அவங்க வீட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வர்றதுக்கு டைம் ஆகும். இப்ப வந்துருவாங்க, விடுங்க. அம்மா நீ உள்ள வா, உள்ள போவோம். ஆமா அம்மாச்சி, நீங்க உள்ள போங்க. அம்மா கூட்டிட்டு போங்க. ஒன்னும் சரியா படல. இதெல்லாம் எதுல போய் நிக்க போகுதா? எனக்கு என்ன வந்துச்சு? வாங்க பண்ணிடுவாளி. வாமா அம்சா. வருமா. பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க விட்டா தானே. இந்தாடி, அந்த கிழவிக்கு தான் உன்னை பிடிக்காதுன்னு தெரியும்ல, எதுக்கு வழிய போய் நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்க? இல்லக்கா, பெரியவங்க கேட்காம எப்படி இருக்கிறது? பெரியவங்க மாதிரி நடந்துக்கிட்டா அவங்களுக்கு மட்டும் மரியாதை கொடுத்து விசாரிச்சா போதும். இந்த மாதிரி அல்பத்தனமான ஆளுகளுக்கெல்லாம் விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ பாட்டுக்கு வந்த சொல்லிய பார்த்துக்கிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு வா. அந்த கிழவிய பத்தி தம்பி தான் வீட்லயே சொல்லித்தானே கூட்டிட்டு வந்துச்சு. சரிக்கா. எங்கம்மா ஜீவா தம்பியை காணா? அவன் போன் பே ஏதோ ஒர்க் ஆகலையா, அதனால ஏடிஎம் வரைக்கும் போயிருக்கான்ப்பா. பணம் எடுத்துட்டு வந்துருவான். ஓ அப்படிங்களா? சரிங்கம்மா. அது வரைக்கும் அப்ப நம்ம புடவைய பாப்போமா? எதுக்கு நின்று நேரத்தை ஒப்பேத்திக்கிட்டு? எங்களுக்கும் வீட்டுல வேலை இருக்கு. ஆமா போய் எப்படியே வெட்டி முறிக்கிற வேலை இருக்கு. இவளுக்கு வெள்ளன கிளம்ப போறாளுகளாம். ஏய், ஒரு 500 1000க்கு நல்ல பட்டா எடுத்து போட சொல்லு, பார்த்துட்டு கிளம்புவான். அம்சா, உனக்கு ஏதாவது புடவை பேர் ஏதாவது தெரியுமா? இந்த புடவை தான் பார்க்கணும்னு ஐடியா ஏதாவது இருக்காமா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, எனக்கு புடவை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. நீங்களே உங்களுக்கு பிடிச்சதா எடுங்க. தங்கச்சி, ஒரு 30-40 நல்ல பட்டா எடுத்து போடுங்கப்பா. அடியே ரஞ்சிதா, என்னம்மா முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்க? நிச்சயதார்த்தத்துக்கு 30-40 பட்டு எடுத்து போட சொல்ற? கல்யாணத்துக்கு கூட எடுத்துக்கிருவோம், நிச்சயத்துக்கு 30-40 எடுக்கணும்லம்மா. அப்படியே போட்டேன்னா சரி. அதெல்லாம் யாருக்கு எடுக்கணுங்கிற ஒரு தராதரம் இருக்குல்ல. நிச்சயத்துக்கு 40,000 எடுக்க முடியாது. ஒரு 2000-3000 எடுக்க சொல்லு. அதுவே இவளுக்கெல்லாம் அதிகம் தானே. மேடம், எந்த ரேஞ்சுக்குன்னு கரெக்டா சொன்னீங்கன்னா அதுக்கேற்றது மாதிரி எடுத்து கொடுத்துருவேன்.
அம்மா நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. வீட்லயே எல்லாம் பேசி வச்சுட்டு தான் வந்திருக்கோம். அப்புறம் ஜீவா ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாமா. கல்யாணத்துக்கு 1,00,000 ரூபாய்க்காவது அவன் பொண்டாட்டிக்கு பட்டு எடுக்கணும்னு சொல்லியிருக்கான். நிச்சயத்துக்கு அதுல பாதியாவது எடுக்கணும்ல. ஒரு பிள்ளைக்கு தானே செய்ய போறேன், இன்னும் எந்த பிள்ளைக்கு செய்ய போறேன்? அதை என் பேத்திக்கு செஞ்சினா மனசுக்கு சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம உள்ள இவெல்லாம் யாரடி? இவளுக்கு எதுக்கு இம்புட்டு காசு போட்டு செலவழிக்கனே, அதுவும் சேலத்தனு மணிக்கு? இவளும் என் வீட்டுக்கு தானமா மருமகளா வரப்போறா. யாரா இருந்தாலும் என் மகின கட்டையில அப்புறம் எடுத்து தானே ஆகணும். என்னம்மா பொண்ணை கூட்டிட்டு வந்து நிச்சயத்து படம் எடுக்கணும்ட்டு இப்படி விலையை பேசுறதுக்கு நீங்களா பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவங்ககிட்டையும் கட் அண்ட் ரைட்டா ஒரு விலையை சொல்லுங்க, அதுக்குள்ள எடுத்து போடட்டும். எங்களுக்கு எம்புட்டு விலையா இருந்தாலும் அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. எங்களுக்கு நல்ல துணியா இருந்தா போதும். விலையில என்ன வந்து நிறையுது? ஐயோ விலைய பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடுவாளி. உங்க அம்மா தானமா சொல்றாங்க எங்க அம்சாவுக்கு 30-40 பட்டு வாங்குற அளவுக்கு என்ன வக்கு இல்லாமலா போகுது? அவளையும் நாங்க ராணி மாதிரி தான் வச்சிருக்கோம். அவளுக்கு எந்த குறையும் இல்லாம எல்லா சீராட்டுடையும் தானே அனுப்ப போறோம். அவளுக்கு முதல்ல நிச்சயப்பட்டு வாங்குறதுக்கு இப்படி பிஸ்னாரித்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய் பிசுனாரின்னு பேசினா பல்லு புடவெல்லாம் உடச்சு போடுவே அம்மா. அக்கா ப்ளீஸ்க்கா எதுவும் பேசாதீங்கக்கா, கடையில வந்து வேண்டாங்க்கா. இல்லடி அம்சி, நம்மள ஏதோ ரொம்ப மட்டமா பேசிக்கிட்டு இருக்க அந்த அம்மா. ப்ளீஸ்க்கா அவங்க என்ன பேசினாலும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா. உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன்க்கா ப்ளீஸ்க்கா. நம்மளாடி கேட்டோம் 40க்கும் 50க்கும் பட்டு. அந்த அம்மா தரத்தை காட்டுறதுக்காண்டி அது எடுத்து போட சொல்லுது. இந்த பொம்பளை நம்ம தரத்தை குறைக்கணுமேங்கிறதுக்காக இது மட்டமா பேசுது. என்னடி அர்த்தம்? இவங்களுக்கு இடையில நீலாம் எப்படி போய் வாழ போறியா எனக்கெல்லாம் தெரியலாமா? அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணணுமேங்கிறதுக்காக கூட பண்ணலாம்ல. ப்ளீஸ்க்கா நம்ம எதுவும் வார்த்தையை விட வேண்டாம். ஐயோ அப்பா, இதுக்கு மேலையில அங்கனக்குள்ள நிக்க முடியாது. நீனாச்சு உன் மாமியா குடும்பமாச்சு. உனக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கிட்டு நல்லபடியா வந்து சேரு. நான் அப்படி போய் உட்கார்றேன். அக்கா நெடுவாளி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அந்த புடவையை கூட எடுத்து போட சொல்லுங்க. பாப்பா ரொம்ப மொடன்னு இல்லாம ஓரளவுக்கு சாஃப்ட் பட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரேஞ்சில 10,000 ரூபாய்க்கு இருந்தா கூட பரவாயில்ல. அந்த மாதிரியே எடுத்து போடுங்க. நெடுவாளி ஏன்பா கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கே எடுங்க. இருக்கட்டுமா, அவ பட்டு கட்டிக்கிட்டு டெய்லியும் எங்கே போறா? வாங்கி சேர்த்து நாங்களே பீரோக்குள்ள மூட்டையா வச்சிருக்கோம். அதையெல்லாம் எடுத்து கட்டுறதுக்கே இன்னும் எத்தனை வருஷம் ஆகுதோ. இருக்கட்டும் பரவாயில்ல. சாதா சேலையா எடுத்தா கூட எங்கேயாவது போகையில வரையில கட்டிக்குவா. பட்டு 50 காசு போட்டு எடுத்து என்ன செய்ய? இருக்கட்டும், 10,000 ரூபாய்க்கே நல்ல சாஃப்ட் பட்டா எடுத்துக்கிறோம். அடியே அவளுக்கு தகுதிக்கெல்லாம் 10,000 ரூபாய் காசே அதிகம் தாண்டி. நிச்சயத்துக்கு எவ 10,000 ரூபாய்க்கு பட்டு எடுத்து கொடுக்கறவ? அம்மா எந்த காலத்துல இருக்க? ஏதாவது சொல்லணுமே சொல்லாத, சும்மா இரு. மேம் இந்த மாதிரி பாக்குறீங்களா மேம்? இதுவும் சாஃப்ட் பட்டு தான். இல்லப்பா, இது ரொம்ப ஒரு மாதிரி காட்டன் மாதிரில இருக்கு. கட்டுனா பொண்ணுக்கு அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்காது. நிச்சயத்துக்கு கட்டுறப்பட்டு கொஞ்சம் நல்லாவே காட்டுங்க. ஆனா ரேட்டு மட்டும் ஜாஸ்தியா போக வேணாம். ஓகே மேம். இந்த பட்டு பாருங்க. அம்சி பாருடி, ஃபுல் ஜரிகை, பார்டர் மட்டும் கலர் கொஞ்சம் மாறி இருக்கு. நல்லா இருக்கா? உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு பாருங்கக்கா. கட்டிக்க போறது நீ தானம்மா, அதுக்காக தானே உன்னை நேர்ல வந்து எடுக்க சொன்னேன். நீ பார்த்து எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இருக்கட்டும்மா, நீங்க எல்லாரும் பார்த்து எது ஓகேன்னு சொல்றீங்களோ அதையே நான் கட்டிக்கிறேன். என்னம்மா நடிக்கிறான் பாரு. இப்படி மூஞ்சி யமுனா மூஞ்சி மாதிரி வச்சு பசப்பி நடிச்சுக்கிட்டு தானே என் பேரனை கைக்குள்ள ஓட்டுக்கிட்ட. என் பேத்திக்கு இந்த நடிப்பு பசப்பெல்லாம் தெரியாமத்தே அவ ஒதுங்கி நிக்கிற. என்ன பண்ணி தொலைகிறது? இவ வந்து நிக்கணும், அந்த இடத்த நான் பார்க்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. காலகாலத்துல அந்த கடவுள் என்ன கூப்பிட்டுக்கல்ல மாட்டேங்கிறேன். பாப்பா இது ரொம்ப ஜரிகையா மொடன்னு இருக்குப்பா. ஓரளவுக்கு ரொம்ப ஜரிகை இல்லாம கொஞ்சம் சாஃப்டா எடுத்து போடுங்களேன். ஓகே மேம். மேம் இது பாருங்க, நியூ கலெக்ஷன். நல்ல சாஃப்ட்டா இருக்கும், உடம்புல கட்டி இருக்கதே தெரியாது மேம். ஆனா ஜரிகை இருக்கு, ரேட்டும் கம்மி, பார்க்கிறதுக்கு நல்ல லுக்கா, நல்ல ரிச் லுக் கொடுக்கும் மேம். அம்சிகுந்தனி பாரு, இந்த சேலை நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குக்கா. அம்சா உனக்கு பிடிச்சதா எடுத்துக்கம்மா, இல்ல வேற கலர் கூட எடுத்து போட சொல்லு. உனக்கு ஏதாவது கலர் பிடிச்சிருக்காடி? ஏதாவது மேட்சிங் கலர் போடணும்னு எதுவும் ஆசைப்பட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. இப்பெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையே மேட்சிங்கே தானே போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரெஸ் பண்ண வேண்டியதானடி? அந்த மாதிரி வேணும்னா போயிடுவோமா மேட்சிங் ட்ரெஸ்ஸில்? இல்லைக்கா வேண்டாம், எது நல்லா இருக்கோ அதையே எடுங்க. மேம் அந்த சாஃப்ட் பட்டுலயே பிங்க் ஒன்று இருக்கு மேம். இதுக்கும் பார்டர் கிரீன் கலர் தான், பிளவுஸும் கிரீன்ல வரும். அட்டாச்டு பிளவுஸ் இருக்கு மேம், நல்ல லென்த்தி லுக் கிடைக்கும், பார்க்கறதுக்கும் நல்ல ரிச் லுக்கா சூப்பரா இருக்கும் மேம். இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? வேணும்னா ஆளை வந்து வச்சு விட சொல்லட்டுமா? இல்ல இந்த பிங்கை விட அந்த கலர் தான் நல்லா இருக்கு. என்னப்பா அம்சா? ஏய் உனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும்ல, பிங்க் கலரே எடுத்துக்கிறியா? சரிக்கா. முதல்ல எடுக்கிறது குங்கும கலர்ல தான் எடுக்கணும். ரோஸு பச்சை சிவப்பு கராட்டக்காரி மாதிரிலாம் எடுத்து கட்டிட்டு தெரியக்கூடாது. ஒழுங்கா அந்த முதல்ல கையில வச்சிருக்கிறதையே எடுக்க சொல்லு. ஆமா பாம்சா, அந்த கோல்டன் வித் மெரூன் கலர் மாதிரி இருக்குல்ல, அந்த குங்கும கலர் பட்டவையே எடுக்க சொல்லுங்க. இல்ல அவளுக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும், பிங்கே எடுத்துக்கட்டுமா? கலர் பிடிக்குதுங்கிறதெல்லாம் விஷயமா, பட்டு நயம் பட்டா நல்லா இருக்க வேணாமா? 10,000 ரூபா கொடுத்து எடுக்கிறோம், அது என்ன மட்டமான பட்டா மட்டமான துணி எடுக்கிறது? கலர் எல்லாம் ஒரு விஷயமா? பட்டும் துணியும் தான் நிறக்கும், அதுதானே நல்லா இருக்கும்.
பாட்டிமா ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அதுல ஜரிகை கொஞ்சம் அதிகமா இருக்கும், இதுல கம்மியா இருக்கும். மற்றபடி ரெண்டுமே சாஃப்ட் சில்க் கூட சேர்ந்த பட்டு தான். ரெண்டோட பிரைஸ்மே ஒரே லெவல் தான் வருது. அந்த சிஸ்டர் கட்டினாங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. எது அழகா இருக்கும் எது அழகா இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும்ப்பா. நீ துணி எடுத்து போடுற வேலையோட மட்டும் நிப்பாட்டிக்க. எங்க குடும்பத்துக்குள்ள நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற? இல்ல பாட்டிமா, எது நல்லா இருக்கும்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அது எங்களுக்கு தெரியும். எம்மா நிம்மி நிம்மி பிங்க அத்தா பிங்க என்னம்மா? அலமாரியில கோடாலி தைலம் இருக்கு, எடுத்துட்டு வாம்மா. அம்மாவுக்கு கால் வலிக்குது. படிக்கும் போதுதான் ஏதாவது வேலை சொல்லுவியாம்மா? என்னடி வேலை சொன்னேன்? கால் வலிக்குது சித்த, தைலத்தை எடுத்துட்டாங்கன்னு தானே சொன்னேன். உன்னை என்ன தேய்ச்சா விட சொன்னேன்? போமா. அப்பாலாம் நான் படிச்சிட்டு இருந்தா எந்த வேலையுமே சொல்ல மாட்டாங்க. நீ படிக்கிற வேலையை மட்டும் பாருன்பாங்க. நீ என்னடானா அது எதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. எனக்கு படிக்கிற மூடே போச்சு. அத்தா நீ எனக்கு எதுவும் செய்ய வேணாண்டி, போய் நல்லபடியா படி போ. போ, அதான் படிச்சிட்டு இருக்கும்போது கூப்பிட்டுட்டியே, இனி போய் உட்கார்ந்தாலும் எனக்கு மண்டையில ஏறாது. அம்மா வாமக்கா, தைலம் எடுத்துட்டு வந்துருச்சு என் தங்கம். கொண்டா கொண்டா. காலை நீட்டுமா, நான் தேய்ச்சி விடுறேன். அம்மா எனக்கு பசிக்குதுமா, ஏதாவது செஞ்சுதாம்மா. ஏய், அம்மாக்கு கால் வலிக்குதுன்னு தைலம் தைக்க சொல்றாங்க, ஏதாவது செஞ்சு தாங்கன்ற. கால் வலிக்கும் செய்யறதுக்கும் என்ன இருக்கு? உட்கார்ந்துட்டே தானே அடுப்புல செய்ய போறாங்க. அம்மா ஏதாவது செஞ்சு தாம்மா, எனக்கு திங்கணும் போல இருக்குமா. ஏடி, அவளை பெத்த வயித்துல தானே உன்னையும் பெத்தேன். ஏன்டி நீ மட்டும் இப்படி இருக்க? என்ன இருக்க சின்ன பிள்ளையா? முடியல கொள்ளலைன்னு சொன்னா பெத்த உள்ளையே நீங்க பார்க்காம சும்மா அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னு என்னைய போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கியா? ஆமா, இட்லி கடை போட போறேன்னு நேத்து நைட்டு கிண்டின புளி சாதத்தை காலையிலயும் போட்டு மத்தியானமும் போட்டு ஸ்கூல் விட்டு வந்தோம் நான் அதை தான் சாப்பிட்டேன். ஏதாவது செஞ்சு கொடுக்கலல்லம்மா. முடிஞ்சா செஞ்சு கொடுக்க மாட்டேனாட்டி. நானே இட்லி கடையில பூரா மாவாட்டி அன்னைக்கு பொழுதோட ராத்திரி பூரா முழிச்சு காலு ஓய கை ஓய என்னமோ மாதிரி வந்து கிடக்க. பொம்பளை பிள்ளைய நீங்களா ஏதாவது விருப்பப்பட்டதை செஞ்சு சாப்பிட்டுக்கிற வேண்டியதானே? ஆமா, நூடுல்ஸ் கிண்டி சாப்பிட்றேன்னு சொன்னா அதுவும் ஜங்க் ஃபுட்டு வேணான்பீங்க. அப்புறம் நான் என்னதான் செஞ்சு சாப்பிட்றதா? அப்ப நான் 10 ரூபா காசு கொடு, நான் கடையில போய் தீனி வாங்கிக்கிறேன். அப்பா தான் நேற்று முறுக்கு வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை போய் எடுத்துக்க போ. எனக்கு முறுக்கெல்லாம் வேணாம், நீ போய் தின்னு. ஏன், முறுக்கும் ஸ்நாக்ஸ் தானே, கடையிலையும் அதானே வைக்கிறாங்க. அம்மா நான் கடையில் போய் நபாட்டி இல்லை லேஸ் ஏதாவது வாங்கிக்கிறேம்மா. ப்ளீஸ்மா 10 ரூபா மட்டும் கொடுமா. இந்த லேஸ் கீஸ் எல்லாம் வாங்கக்கூடாது, அப்புறம் வாங்குவ அம்மா சொல்லிவிட்டேன். ஒழுங்கா மிச்சர் பாக்கெட் முறுக்கு பாக்கெட் ஏதாவது வாங்குறதுனா வாங்கிக்க, இல்லைன்னா வீட்டில் இருக்கிறத தின்னுட்டு பேசாம இரு. என்னால காசெல்லாம் தர முடியாது. அம்மா புள்ள சிரிச்சாப்புல இருக்காளேன்னு சொரிஞ்சாப்புல தெரியலையாக்க. கம்பை எடுத்தேன்னு வச்சுக்க, உரிச்சிருந்தே வைப்பேன். அம்மா போய் வீட்டில் இருக்கிறத எடுத்து தின்னு நைட்டுக்கு ஏதாவது நல்லதா செஞ்சு தரேன். எரிச்சலா வருது, வர வர இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கலனா எங்கேயாச்சும் போ. ஏன் எங்கேயும் போற? அதான் உங்க அப்பத்தாவும் அத்தை இருக்காங்களா, அங்கே போக வேண்டியதானே. நல்ல வகை வகையா வடிச்சு கொட்டுவாக உட்கார்ந்து திண்டுகிட்டே இருக்கலாம். நானே கால் ஒஞ்சு கை ஒஞ்சு வருதுன்னு இருக்கேன், என்னமா பேசிட்டு போகுதுன்னு பாரு. அத்தாடி இந்த உலைய ஆரம்பிச்சிருச்சே, நான் என்ன செய்வேன்? அம்மா காலை நீட்டுமா, நான் தைலம் தேய்ச்சி விடுறேன். கொடுமக்கா, அம்மாவே தேய்ச்சிக்கிறேன் கொடு. பரவாயில்லம்மா, நான் தேய்ச்சி விடுறேன். அத்தடி 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 முடியலையே, நான் என்ன செய்வேன்? அம்மா ஒரு நாள் வேலை பார்த்ததுக்கே உனக்கு கஷ்டமா இருக்குன்னா டெய்லியும் வீட்டு வேலையும் பார்த்துட்டு கடையிலையும் போய் எப்படிம்மா பாப்ப? உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. சும்மாவே உனக்கு பிபிலாம் வேற இருக்கு, எப்படிம்மா? அப்புறம் என்ன மக்கா செய்யறது? பொம்பளையா பிறந்தா எல்லாத்தையும் பார்த்து தானே ஆகணும். உனக்கு கஷ்டமா இருக்கும்லம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நாளை வேற போல நல்ல நிலைமைக்கு வரணும். நம்மள நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சா தானே வர முடியும். உடனே மேல வந்துட முடியுமா? ஆனா உன் உடம்பும் ஒத்துழைக்கணும்லம்மா, நீ பாவம் தானே. நான் மட்டுமா வேலை செய்யறேன், எல்லாரும் தானே சேர்ந்து செய்யறோம். அம்மா உடம்பா இருக்கிறதுனால கை காலெல்லாம் வலிக்குது. நேற்று நைட்டு பூரா உட்காந்து காலை மடக்கிக்கிட்டே மாவாட்டினேன்ல, அதனால அப்படி இருக்கும். நாளைக்கெல்லாம் கரண்ட் இருக்கிற நேரமா பார்த்து ஊற போட்டுருவேன். ஒன்றும் செய்யாதும்மா. 2 நாளைக்கு வேலை பெருசா இருக்கவும் ஒரு மாதிரி இருக்கும், போக போக பழகிரும். படிக்கிறேன் மாமா. எல்லாரும் நல்லா இருக்கும். அம்மா இந்த இருக்காங்க, கொடுக்கட்டுமா? அம்மா மாமா லைன்ல இருக்காங்க. மாமாவா? நல்லா இருக்கியா? என்னன்னு பேசுனியா அண்ணே? நான் பேசிட்டேம்மா, உன்கிட்ட தான் கொடுக்க சொன்னாங்க. ஹலோ அண்ணே, நல்லா இருக்கியா? அம்மா அப்பா மைனி எல்லாரும் நல்லா இருக்காங்களா அண்ணே? எல்லாரும் நல்லா இருக்கோம் அன்னைக்கு. நீ எப்படி இருக்க? மாப்பிள்ளை பிள்ளையெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்னே. அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? உடம்புக்கெல்லாம் சௌரியமா இருக்கானே? அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்க அன்னைக்கு. எங்களால தான் கொஞ்சம் கடை திறப்பு விழாவுக்கு வர முடியல. நீ எதுவும் நினைச்சுக்கிறாதம்மா.
நினைக்காம எப்படின்னு இருக்கிறது. எல்லாருக்கும் அவங்க சொந்த பந்தம் வந்து நின்றாங்க. சின்ன கடையா இருந்தாலும் எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும் தானே. நீங்க எல்லாம் யாராவது ஒருத்த வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒருத்த கூட வராம போயிட்டீங்களே. வரணும் தாம்மா அன்னைக்கிளி. அதெல்லாம் கண்டிப்பா நாங்க வராம வேற யாரும் வரப்போறா? நான் வரலைனாலும் அம்மாவைனாலும் வர சொல்லியிருக்கேனே. அவங்களுக்கும் கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதனாலதாம்மா யாருமே வர முடியல. நீ எதுவும் பெருசா எடுத்துக்கிறாத. இந்த வாரத்துல கண்டிப்பா ஒரு நாள் உன் கடையை வந்து பார்த்துட்டு தானே வருவான். உன் கையால இட்லி சட்னி பொங்கல் வடைன்னு எல்லாத்தையும் சாப்பிடாம வருவோமா பின்ன? ஏன்னே அம்மாவுக்கு என்ன செய்யுது? சுகர் எதுவும் பிரச்சனை பண்ணுதா? ஆமா அன்னைக்கிளி, எப்போதும் உள்ள பிரச்சனை தான். அம்மாவுக்கு வேற என்ன வரப்போகுது? மற்றபடி ஒண்ணுமில்ல, நீ பயப்படாத. நீ அப்புறம் ரெஸ்ட் எடு. பாவம் இன்னைக்கு பொழுதோட வேலை பார்த்து டயர்டா இருப்பில்ல. நீ பாருமா, நான் நாளை பின்ன அடிக்கிறேன். சரிண்ணே, சரி வை. என்னப்பா அன்னைக்கிளி நம்ம வரலைன்னு கோச்சுக்கிறாள? கோவம் இல்லாம எப்படிமா இருக்கேன்? எனக்குன்னு யாரு இருக்கா? நீங்களே வரலைன்னா அப்புறம் எப்படி? எல்லாரும் வரையில, நீங்க வராம இருந்தது சங்கட்டமா இருக்குன்னு சொன்னா கேட்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குமா. என்ன பண்றது? போக கூடாதுன்னா நம்ம போகாம இருந்தோம். உன் கையிலையும் 10 ரூபா காசு வேணும். ஒரு ஊருக்கு போயிட்டு வர்றதுன்னா சும்மாவா இருக்கு? முன்னாடி நினைச்ச நேரத்துல எங்கேயும் போவிய வருவிய. இப்ப வேலையும் இல்லாம ஒண்ணும் இல்லாம இருக்கையில என்ன பண்றது? பாத்துக்கிறோம். அன்னைக்கிளி அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்கிற மாட்டா. அம்மா, அடுத்த வாரத்துல அன்னைக்கிளி வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துருவோம். ஒன்னும் அவசரம் இல்லடா, பொறுமையா போய்க்கிடலாம். அதான் இந்த போன்ல பேசிட்டீல. என்னங்க சௌமியா, இன்னைக்கு நீ ஆபீஸ் போலையா? இல்லைங்க, அதான் அத்தை கிட்ட சொன்னேனே. கொலிக்கெல்லாம் சேர்ந்து டூர் மாதிரி ஏற்பாடு பண்ணி கிளம்புறாங்க. எனக்கு டூர்ல எல்லாம் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எதுக்கு போனா 10 ரூபா செலவாகும்ல, அதனால தான் நான் மட்டும் வரலன்னு சொல்லிட்டேன். என்ன சௌமியா, நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போறாங்கன்னா கூட போயிட்டு வர வேண்டியதானே? எவ்வளவு செலவு வந்துட போகுது? இருக்கட்டுங்க, பரவாயில்ல. முன்னாடி 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சோம். நினச்ச நேரத்துக்கு எங்கேயும் போவோம் வருவோம். இப்போ என்னோட ஒரு ஆள் சம்பளம் வீட்டுக்கு பொருள் வாங்கி போட்ட இஎம்ஐக்கே தான் கரெக்டாக இருக்கு. இதுக்கப்புறம் எங்கிட்ட டூர் போகிறது பார்த்துக்கலாம். சௌமியா, இஎம்ஐனா கடனை வாங்கியிருக்க? ஆமாட்ட, 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஐஃபோன் வாங்கினோம்ல. ஒரு ஐஃபோன் மட்டுமே 2 லட்சம் ரூபாய் வருது. சரி, எதுக்கு ரெடி கேஷாக கொடுத்து வாங்கணுமேனு மாதம் பே பண்ணிக்கலான்னு 2 பேருமே இஎம்ஐ தான் போட்டிருக்கோம். அதுக்கடையில் ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சேன்னு இந்த சோஃபா வேற மாற்றிருக்கேன். இந்த சோஃபா மட்டுமே 2.5 லட்சம் ரூபாய் வருது. அதெல்லாம் கேரளாவிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது இல்லாத. அப்படி இப்படின்னு மற்ற செலவுகள் எல்லாத்துக்கும் புதுசாக ரெனோவேஷன் பண்ணதுக்கு எல்லாமே நம்ம இஎம்ஐ தான் போட்டிருக்கோம். அது மட்டுமே கிட்டத்தட்ட 10-15 லட்சம் ரூபாய் ஆகுதுல்ல. எல்லாத்துக்கும் மாதம் கட்டணும்னா பெரிய அமௌண்ட் ஆகுது. என்ன சௌமியா சொல்ற? வீடை புதுப்பிச்சதுக்கு மட்டுமா 15 லட்சம் கடன் இருக்கு? இதுக்கு கிராமத்துல எல்லாம் ஒரு வீடே கட்டிடுவாங்களே. அத்தை, கிராமமும் சிட்டியும் ஒன்னா? ஒரு சோஃபாவோட விலையே 2.5 லட்சம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா எது கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க பையனுக்கும் எனக்குமே மட்டும் 4 லட்சம் ரூபாய் மொபைல் ஆகுது. அதுக்கு டியூவோடு சேர்த்து கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபாய் கட்டணும் அத்தை. அதுக்கெல்லாம் எங்கே போய் நிற்கிது தெரியுமா? 2 பேரும் சம்பாதிச்சோம், சரியா இருந்துச்சு. இப்போ ஒரு ஆளு தான்ங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல அத்தை? சௌமியா, நானும் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன். எங்கேயுமே எனக்கு ஏற்ற வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதுலேயும் முன்னாடி உள்ள கம்பெனியில் கம்மியான வேலையாக இருந்தாலும் நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்தேன். பெருசாக ஒன்றும் அலட்டிக்கிறது மாதிரி இல்லை. இப்போ எங்கேயுமே அதுக்கேற்ற சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது சௌமியா. நானும் தேடிட்டு தான் இருக்கேன். ஐயோ, என்னங்க, உங்களுக்கு வேலை இல்லைங்கிறதுக்காக நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் வீட்டு சூழ்நிலையை அத்தைக்கு புரிய வச்சேன். அத்தை இஎம்ஐயா எல்லாமே செலவா கடனான்னு கேட்குறாங்கல்ல. கையில காசு இருக்கும்போது ஆடம்பரமா வாங்கி போட்டுட்டோம். இன்னைக்கு திடீர்னு செலவுன்னு வரும்போது, ஒரு ஆளுக்கு வேலைன்னு இல்லைன்னு வரும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்குங்கிறத அத்தையும் புரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக சொன்னேன், மற்றபடி நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சரிப்பா. ராசேந்திரா, சோறு ஓட சொன்ன, வாப்பா வந்து சாப்பிடுப்பா. பசிக்கலம்மா, நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன். ராசேந்திரா, என்னங்க சாப்பிட்டுட்டு போங்க. என்னங்க சௌமியா, வீடு மறுபடி வேலை வந்ததுக்கு அப்புறம் இம்புட்டும் கடன்ல தான் வாங்கியிருக்கோம்னு என்கிட்ட சொல்லவே இல்லையப்பா. சொல்லக்கூடாதுன்னா இல்லை அத்தை. நீங்களும் அன்னைக்கிளி வீட்டில் இருந்தீங்க. அந்த டைமில் தானே ரெனோவேஷன் பண்ணோம். எல்லாமே ரொம்ப பழசாயிடுச்சு அத்தை. அதனால தான் சரி இஎம்ஐயில் புதுசாக வாங்கி போடலாமேன்னு போட்டோம். எப்படியும் அவர் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எனக்கு 2 ரூபாய் வருது. ஒரு மாதத்துக்கு 3 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு ஆகுது. சரி, இதெல்லாம் புதுசாக பண்ணிட்டோம்னா மொத்தமாக இதுக்கு அமௌண்ட்டு கொடுக்கணும். இஎம்ஐயில் பார்த்துக்கலாமேன்னு நினச்சேன். ஆனால் அவருக்கு திடீர்னு வேலை போய் எல்லா செலவும் ஏன் தலையில் வந்து நிற்கும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது அத்தை.
10,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கும் அதே அளவுக்கு தான் செலவு இருக்கு. லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்களுக்கும் அதே அளவுக்கு தான் செலவு இருக்கு. குடும்பத்தை பொம்பளை நம்ம தான் கொஞ்சம் பார்த்து செலவழிக்கணும். இம்புட்டு சாமானம் வாங்கி போட்டு இப்போ நம்ம இதை என்ன செய்கிறோம்? உட்கார்றோம், எந்திரிக்கிறோம். பழசு கூட கொஞ்சம் நாளைக்கு இருந்துக்கிட்டா கூட புதுசாக கையில் காசு இருக்கிறப்ப வாங்கி போட்டிருந்துருக்கலாம். என்னத்தை சொல்ல. அத்தை இப்போ என்ன சொல்லிட்டு போறாங்க? நான் ஜாமான்லாம் புதுசாக வாங்கி போட்டது தப்புன்றாங்களா இல்லை இஎம்ஐ போட்டது தப்புன்றாங்களா? நாங்கள் ஏதோ சம்பளம் இருக்குங்கிற தைரியத்தில் தானே வாங்கி போட்டோம். அவங்க பையன் திடீர்னு வேலையை விட்டு நிப்பாருன்னு நான் என்ன கனவா கண்டேன்? என்ன இவங்க ஏன் மேலே கடுப்படிச்சுட்டு அழுதுகிட்டே போகிறாங்க? சி, இவங்களுக்கு இடையில நம்ம நிம்மதி தான் போகும் போல் இருக்கு. வேலை இல்லை, சரி அவரை நல்லபடியாக பார்த்துக்கலாமேன்னு பார்த்தா எல்லாரும் சேர்ந்து என்ன ப்ரெஷர் அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு 10-15,000 செலவானாலும் பரவாயில்லன்னு டூருக்கே போயிருந்துருக்கலாம். 4 நாள் நிம்மதியாவது இருந்திருக்கலாமே. இங்கே இருந்துக்கிட்டு உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. சாரிலாம் செலக்ட் பண்ணியாச்சா? பார்த்தாச்சு ஜீவா. ஜீவா, ஃபைனலாக 2 சாரி செலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். அதில் உங்கள் அம்மாவுக்கு ஒரு கலர் பிடிச்சிருக்கு, அம்சி குந்தானிக்கு ஒரு கலர் பிடிச்சிருக்கு. உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அதையே பில்லை போட்டுருவோம். ஆஹா, விபரீத விளையாட்டு இருக்கும் போல் இருக்கே. இது தெரிஞ்சிருந்தா ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருப்பனே. அப்படிலாம் தப்பிக்க விட்டுருவோமா நாங்க? சரி, அந்த 2 சாரியை இதுதான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அதையே ஃபைனல் பண்ணிடுவோம். அம்மாளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதைத்தான் என் பேரனும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். இதில் என்னத்தை போட்டுக்கிட்டு கேட்கறதுக்கு? பொண்ணு கட்டிக்கிற போற சேலை மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கணும்ல, அவர் எதை செலக்ட் பண்றாருன்னு பாப்போம். ஜீவா, நீ பார்த்து சொல்லுடா. தம்பி, இந்த 2ல எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சுல்ல. எதை சொல்றதுன்னே தெரியலையேக்கா. மெரூன் வித் கோல்டன் பார்டர்ல கிரீன் கலர் வந்திருக்கு. இதை கண்டிப்பா அம்சா எடுத்திருக்க மாட்டான்னு தான் தோணுது. அவளோட ஃபேவரட் கலர் பிங்க்கு, அதுக்கு கிரீன் கலர்ல பார்டர் வந்திருக்கு. அப்பனா கிரீன் கலர்ல பிளவுஸ் தானே போடணும். நாளைக்கு உடனே எப்படியும் பிளவுஸ் தைக்க முடியாது. அவகிட்ட ஆல்ரெடி கிரீன் கலர்ல ஒரு எம்ப்ராய்டரி பிளவுஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்சா, பேசாம இந்த கிரீன் கலர் பிளவுஸே எடுத்துட்டீங்கன்னா உனக்கு ஸ்டிச் பண்ற வேலை இருக்காதுல்ல. ஆல்ரெடி புது பிளவுஸ் ஒன்று வச்சிருக்கல, அதையே மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம்ல நீனு. சூப்பர் பா தம்பி. அம்சாவும் பிங்க் கலர் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா. ஐயோ, ரியலி? ஏய், உனக்கு இதான் பிடிச்சிருக்காடி? ஏலே, மொதன்னு எடுக்கிறது குங்கும கலர்ல தானே எடுக்கிறேன். அதுலயும் தங்க சரிவு வந்திருக்குல்ல, அதுதானே நல்ல லட்சணமா முகக்கலையா இருக்கு. அம்மாச்சி, ஆனா அவளுக்கு பிங்க் தானே பிடிக்கும். பரவாயில்லப்பா, அவளுக்கு எது பிடிக்குதோ அதையே எடுத்துக்கிட்டோம். அடியே, என்னடி பேசுற? மொதன்னு மங்களகரமா தான் கட்டணும், அப்பதானே நல்லா இருக்கு. அம்மாச்சி, அவ மனசுக்கு பிடிக்காத புடவைய கட்டிட்டு வந்து நின்னா மங்களகரமா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. அவ மனசுக்கு பிடிச்ச கலரை கட்டிட்டு வந்தா அவ சந்தோஷமா இருப்பான்னு நான் சொல்றேன். அவ சந்தோஷம் தானே முக்கியம். அன்பே என் அன்பே உன் ஜீவா தம்பி, இது ஆட்டோ பின்னாடியே எழுதலாம் போல் இருக்கே. வேற லெவல் போங்க நீங்க. பொண்டாட்டியே சும்மா தரமா புரிஞ்சு வச்சிருக்கீங்களப்பு. பரவாயில்ல, எங்க அம்சிக்கும் தானே கொடுத்து வச்சவதான். ஜீவா, பேசாம அந்த கலரையே எடுத்துக்கிட்டுமா? அதுவும் எனக்கு பிடிச்சிருக்குடா. சும்மா தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. மா, உங்களுக்கு இந்த பிங்க் பிடிச்சிருக்கு தானேம்மா? பிடிச்சிருக்குப்பா, அதனால ஒன்றும் இல்லை. சிஸ்டர், அப்பனா அந்த பிங்கையே பில் போட்டுருங்க. அப்படியே அம்மா, அம்மாச்சி, அக்கான்னு எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு புடவை எடுத்துருங்க. எல்லாரும் புது புடவை எடுத்துக்கலாமா? அடியே, உன் மயங்காரை வாங்கி கொடுக்குற பிச்சைக்கார சேலைக்காக நாக்க தொண்ணாந்து ஓட்டுக்கிட்டோன்னு நாங்கள் வந்து நிற்கல. ஏதோ நீ கூப்பிட்டியே அழுது புலம்புனியங்கிறதுக்காக வந்து நின்றேன். அவன் என்னடானா கொஞ்சம் கூட உன்னை மதிக்கவே மாட்டேங்கிறேன். இப்பவே இப்படி இருந்தா இன்னும் காலம் போக போக நீலாம் எந்த நிலைமையில இருக்க போறியோ? எம்புட்டு சொன்னாலும் தான் நீ திருந்த மாட்டியே. நான் போறேன், நீ வா. அம்மா அம்மா, அவங்க அப்படிதானே, தெரிஞ்ச விஷயம் தானே. இதுக்கு எதுக்கு தேவையில்லாம ஒரி பண்றீங்க? விடுங்கம்மா, உங்களுக்கு இது பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு ஜீவா. அப்புறம் என்ன சிஸ்டர், நீங்க இந்த பிங்க் கலர் சாரியவே பில் போட்டுருங்க. ஓகே சார். அம்மா, மேம், நான் அங்கே அனுப்பிடுறேன். நீங்கள் கவுண்டரில் போய் பில் பே பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. சரிப்பா. நூடுல்ஸ் மண்டை, என்னாச்சு? ஜீவா, பாட்டிக்கு அந்த சாரி பிடிக்கல ஜீவா. அம்மாக்குமே. இங்க பாருடி, வாங்கியாச்சு, பில் போட்டாச்சு, அவ்வளவுதான். அந்தந்த நிமிஷத்துல நடக்கிறத அப்பவே மறந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையை நம்ம நிம்மதியா வாழ முடியும். நாளைக்கு காலையில நம்ம ஆசைப்பட்ட எவ்வளவு பெரிய விஷயம் நிறைவேற போகுது. அதை நினைச்சு சந்தோஷமா ஜாலியா இருப்பியா? சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு எங்க சிரி பாப்போம். போடா. அட, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஐஸ்கிரீமா? சரி, ஓகே. ஐயோ அப்பா, அவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஏய், வாங்கி கொடுறா, கேட்டில. அப்ப சரி. வெண்ணிலவு சாரணி வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை